ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EURCAD சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற சார்ட்டோட எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டே வந்து கொடுத்துருவோம். அதை வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் டார்கெட் அடித்ததுக்கப்புறமும் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா EURCAD இந்த சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டேட் டு டைம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சார்ட்டில் போய்ட்டு இது என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், எதனால் எடுத்தோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EURCADயில் 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ டேட்டா ரேஞ்ச் வந்து நமக்கு லாக் ஆகுது. இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய டேட்டா ரேஞ்சு இங்கே விக் இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து ஆகலை. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு சிஹெச் வந்து வழக்கம் போல் தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம வந்து என்ட்ரியை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட்டை வந்து இந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடலாம். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோட ஒரு ஹைலைட்டு. பட் ஸ்டில் நம்மள எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லாம் அந்த மாதிரி போட மாட்டோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போடுவாங்க. அவங்களுக்காக கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருக்கா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறோம். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நீட்டாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நல்ல ஒரு மொமெண்டம் பார்த்திங்கன்னா டவுன் சைடு இருக்குது. சரிங்களா? டவுன் சைடு மொமெண்டம்லேருந்து நமக்கு அப் சைடு மொமெண்டம் ஆகுது. சரிங்களா? எப்போ ஆகுதோ அது இம்பல்சிவாக உடச்சா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒர்க்கு. சரிங்களா? ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோ வந்து உடைக்குது. இங்கே வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது அப்படின்னா சிஹெச் பாயிண்ட் இங்கேன்னு நினச்சிக்கிங்க. ஆனால் வந்து லோ உடச்சதுனால சிஹெச் பாயிண்ட் இது தான். சரிங்களா? ஸோ இங்கேயே சிஹெச் பாயிண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா நல்ல இம்பல்சிவாக தான் மார்க்கெட் வந்து உடச்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு இம்பல்சிவாக இந்த இடத்துல உடைக்கிது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இப்போ சிஹெச் பாயிண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஆர்டர் பிளாக்குன்னு நமக்கு இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் வந்து போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே டவுனோட அப்பில் வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ 50% ஆர்டர் பிளாக் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா 50% ஆர்டர் பிளாக் கேண்டில்ஸே இல்லை. சரிங்களா? இதான் வந்து விஷயம். இப்போ வந்து மார்க்கெட் அதை உடச்சிட்டு மேலே போகுதா, அடுத்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போவே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஆர்டர் போட்டாலும் இங்கே தான் எஸ்எல் வைப்போம், இங்கே ஆர்டர் போட்டாலும் இங்கே தான் எஸ்எல் வைப்போம். காரணம் வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆர்டரை எடுக்குது. சரிங்களா? பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆர்டர் போட்டு இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து வைக்கிறோம். சரிங்களா? டார்கெட் வந்து வழக்கம் போல் நம்மளுடைய 1 hour டைம் ஃப்ரேமில் டார்கெட்டை தூக்கிட்டு போகிறோம். சரிங்களா? எங்கேயாவது ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து இம்பேலன்ஸோடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து நம்ம ஒரு டிபியை வந்து பிரிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இம்பேலன்ஸோட எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குங்களா, இதை வந்து TP1ன்னு பிரிச்சுக்கோங்க, இதை வந்து TP2ன்னு வந்து பிரிச்சுக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் டிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நமக்கு சேஃபர் சைடை வந்து காமிக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஏன்னா வந்து நம்ம மார்க் பண்ணுறதை விட மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் முக்கியம். சரிங்களா? நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்தே போயிருக்கு. பட் ஸ்டில் இங்கே தான் நீங்கள் எஸ்எல் வைக்கணும். இங்கே வந்து ஷார்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாகவே காட்டும். இங்கே இப்படி வந்து நம்ம இந்த இதை வந்து ஷார்ட் பண்ணுறோம், ஒரு டார்கெட்டோட வேல்யூ வந்து இங்கே ஸ்டாப் லாஸில் வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இப்படி வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா
நமக்கு ஆர்ஆர் கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் காட்டும். இங்கே வரைக்கும் வச்சிங்கன்னா 1:12 ஆர்ஆர்னே காட்டும். பட் அதனால் வந்து பிரயோஜனமா அப்படின்னு கேட்டோம்னா, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து வின்னிங் ஆகிறதுல தான் நமக்கு வந்து யூஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆர்ஆரை வந்து நிறுத்திடணும். சரிங்களா? அந்த எஸ்எல் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நிறுத்திட்டிங்கன்னா சேஃபர் ஜோனில் அது பாட்டுக்கு போய் அடிச்சிடும். சரிங்களா? ஆர்ஆர் கம்மியாகவே இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் சைடில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீட்டாக போய் இங்கே அடிச்சிருச்சு. இப்போ இன்னொரு டவுட் இருக்கும், சார் இதில் செஷன் என்ட்ரிஸ் இல்லையா அப்படின்னா, இதில் வந்து செஷன் என்ட்ரிஸ் நமக்கு வந்து கிடைக்கல. செஷன் அவுட் ஆஃப் த செஷன் தான் நமக்கு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? கரெக்டாக என்ட்ரியோட டைம் பார்த்தோம்னா 9:55லேருந்து 10 மணிக்கு நமக்கு நைட்டு வந்து என்ட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு. செஷனில் வந்து இந்த இடத்துல என்ட்ரிஸ் கிடைக்கல. நிறைய என்ட்ரிஸ் இதுக்கப்புறமும் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு அது வந்து செஷனில் சூட் ஆகலை. சரிங்களா? இப்போ 1 ஹவரில் போயிட்டு நம்ம வந்து ஆர்ஆர் வந்து செக் பண்ணுவீங்கள்ல. ஸோ வந்து இங்கே ஆர்ஆர் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 1:4 ஆர்ஆர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. சரிங்க? ஓகேங்க. இன்றைக்கி இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.